அனைவருக்கும் வணக்கங்க. நீங்கள் பிஎம்இஜிபி திட்டத்தில் தொழில் கடன் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்குவோம். இதுக்காக ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குங்க, ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் சர்ச்சில் பிஎம்இஜிபி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பிஎம்இஜிபி ஹோம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு பேஜானது ஓப்பன் ஆகுங்க. இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா பிஎம்இஜிபியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டோடைய ஃப்ரண்ட் பேஜுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஒரு அப்ளிகேஷன் எப்படி போடுறது, அதாவது பிஎம்இஜிபி திட்டத்தில் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி அதை செக் பண்ணுறது, நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது, மேலும் எந்தெந்த பேங்க்ல எல்லாம் லோன் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்இஜிபி போர்ட்டலில் கிடைக்குங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 டாட் இருக்கிற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும். அதில் டவுன்லோடு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணுங்க. இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அதே பேஜில் நிறைய ப்ராஜெக்டோடைய மாடல்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு தொழிலுக்கும் தகுந்த மாதிரி அந்த பிடிஎஃப் ஃபைலானது மேக் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி தான் மேக் பண்ணணும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இதிலிருந்து உங்களுக்கு தேவையான அந்த தொழிலை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாங்க. இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கான தொழில் இல்லைன்னா இதை ஒரு மாடலை வச்சுக்கிட்டும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தொழில் இருக்குங்க. என்னென்னு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸு, மசாஜ் ஆயில் இண்டஸ்ட்ரி, லூப்ரிகன்ட் ஸ்ப்ரே தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி, லெதர் இண்டஸ்ட்ரி, லேமினேட்டட் வுட் ஃப்ளோரிங் இண்டஸ்ட்ரி, அலுமினியம் பவுடர் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி, அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸு, அனிமேஷன் ப்ரொடக்ஷன், அதாவது நீங்கள் சினிமா துறையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அது சார்ந்த இந்த அனிமேஷன் ப்ரொடக்ஷன் யூனிட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்னென்னலாம் தேவை, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, கார் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸில் என்னென்ன, பேக்கரி ப்ராடக்ட்டு பெருசாக நம்ம பண்ணுறோம், ஒரு பேக்கரி இருக்குது, அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய யூனிட்டில் நாம் உருவாக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ப்ராஜெக்ட் என்ன, அதனுடைய அமௌண்ட் என்ன, பட்ஜெட் என்ன, அது சார்ந்த விஷயங்கள். ஸோ பால் பென் அதாவது நம்ம பேனா எழுதணும் இல்லையா, அந்த பால் பென் இங்க் பார்த்திங்கன்னா எப்படி தயாரிக்கிறது, பனானா சிப்ஸ் எப்படி போகிறது, பயோ சிஎன்ஜி அதாவது இயற்கையில் கிடைக்கக்கூடிய அந்த இயற்கை எரிவாயு எப்படி தயாரிக்கிறது, அது சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் எப்படி மேனுஃபேக்சர் உருவாக்குறது, ஃபுட் இண்டஸ்ட்ரி எப்படி பண்ணுறது, பஸ்ஸோடைய பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி எப்படி உருவாக்குறது, இது மாதிரி எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குறதுக்கு தேவையான ப்ராஜெக்ட் அத்தனையுமே பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குங்க. மொத்தமாக ஒரு 1056 மாடல் ப்ராஜெக்ட்டு இங்கே அவைலபிளாக இருக்குங்க. இதிலிருந்து ஏதாச்சும் ஒரு தொழிலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க. இப்போ உதாரணமாக நான் என்ன பண்ணால் ப்ரெட்டு உருவாக்கக்கூடிய அந்த ப்ரெட் மேனுஃபேக்சரிங் பேக்கரி உருவாக்குறேன்னா நான் அந்த பிடிஎஃப் ஃபைலை நான் கிளிக் பண்ணிட்டேங்க. கிளிக் பண்ண உடனே எனக்கு ஃப்ரண்ட் பேஜில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆஃப் பிரெட் மேக்கிங் அப்படின்னு வருதுங்க. இதுதான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்க. சரி, இதில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரெட் மேனுஃபேக்சரிங்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் இருக்குங்க. அந்த அப்ஜெக்டிவை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு மேக்கிங் இல்லையா, ஸோ ப்ரெட்டுனா என்ன, ப்ரெட்டுடைய டைப்ஸ் என்ன, அதாவது எத்தனை வகையான ப்ரெட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல நாம் சொல்லணுங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரெட் இருக்குது, அதாவது இதெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நம்ம ப்ரெட் மேக்கிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த தொழிலை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே மாறும். நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரெட் மேக்கிங்கில் ஒரு பிரெட்டை வச்சுக்கிட்டு என்னென்ன பொருளை உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நாம் கொடுத்துட்றோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைனீஸ் பிரெட் தயாரிக்கலாம், சைனீஸ் பன்னு தயாரிக்கலாம், ரவுண்டு பன் இருக்கலாம், குளூட்டன் ஃப்ரீ பிரெட் அப்படிங்கிறத தயாரிக்கலாங்க. ஸோ பிரெட் மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்ததான் நம்ம சொல்லணும். ஸோ பிரெட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸுடைய ஸ்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்க. ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஆஃப் இன்க்ரீடியன்ஸு, டாக் மிக்சிங்கு, ஸோ பல்க் ஃபர்மெண்டேஷன் அண்டு ஸ்பாங் டைமு, டிவைடிங்கு, ரவுண்டிங்கு, மோல்டிங்கு, பேனிங்கு, பேக்கிங்கு, கூலிங்கு அண்டு பேக்கிங், இதெல்லாம் சொல்லியிருந்தேங்க. அடுத்ததாக பிரெட் மேக்கிங்கில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியை பற்றி டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருந்தேங்க.
ஒரு பிரெட்டு தயாரிக்க நாம் பயன்படுத்துறது மாவுங்க, சர்க்கரை, அப்புறம் ஈஸ்ட். இது 3 ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னா என்னென்னலாம் உருவாகும், எந்த மாதிரி ஒரு பிரெட்டு வந்து உருவாகக்கூடிய அந்த படிநிலைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து இந்த சார்ட்டில் கொடுத்துருப்பாங்கங்க. பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கும். இந்த 4 ஸ்டேஜும் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் செஞ்சு முடித்த உடனே நமக்கு வந்து பிரெட்டு கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னென்ன அப்படின்றதுனா முதல்ல மாவுனா என்னென்னா அதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குங்க. ஸோ அதில் க்ளூட்டன் இருக்கும், இந்த விஷயமெல்லாம் அதில் இருக்குன்னு சொல்லிடுறோம். அடுத்தது சால்ட்டு ஏன் நாம் போடுறோம், அதாவது நம்ம ஒரு பிரெட்டு தயாரிக்கிறப்ப ஏன் சால்ட்டு போடுறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். ஸோ சால்ட்டு போட்டோம் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறோம். அடுத்தது அந்த நம்மக்கிட்ட அந்த மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் இருக்கும். ஸ்டார்ச் வந்து என்னவா வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ச் பார்த்திங்கன்னா என்சைம்ஸ் அண்ட் குளுக்கோஸ் இப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் ஸ்டார்ச்சுக்குள்ளே இருக்குங்க. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸ்ட் போடுறோம். ஈஸ்ட் போட்டோம் அப்படின்னா இந்த குளுக்கோஸ் வந்து என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் 2ஆக பிரேக் ஆயிரும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடாகவும் எத்தனாலாகவும் என்னவும் பிரேக் ஆயிருங்க. இதில் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது தான் மேஜர் ப்ராடக்டாக இருக்குங்க. எத்தனால் அப்படிங்கிறது மைனர் ப்ராடக்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து அதர் இன்க்ரீடியன்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்ஸ், அதாவது நம்ம எண்ணெய் போடுவோம்ல, எண்ணெய், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அஸ்கார்பிக் ஆசிட், அதாவது விட்டமின் சி வந்து ஏன் அதில் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அதில் நம்ம அந்த பிடிஎஃப்பில் பார்த்திங்கன்னா தெளிவாக நாம் வந்து சொல்லியிருந்தோங்க. இவ்வளோ தான். ஸோ பிரெட் மேக்கிங்கில் அதில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியை நாம் வந்து சொல்லியாச்சுங்க. அடுத்ததாக ப்ரிப்ரேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ மாவு எப்படி பிசைகிறது, எவ்வளோ ஈஸ்ட் போடணும், எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா சுகர் போடணும், இது எல்லாம் எவ்வளோ நேரம் வந்து ஊற வைக்கணும், எவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா மோல்டில் வைக்கணும், பேக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுங்க. இதை ஒரு ஃப்ளோ சார்ட் மூலிமா வந்து தெளிவாக நாம் வந்து கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட்டை வந்து உருவாக்கணுங்க. இந்த ஃப்ளோ சார்ட்டை உங்களுக்கு உருவாக்க தெரியல அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லைங்க. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் டைப் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் எல்லாம் போட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையே இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி, அதாவது உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மிஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிற அந்த ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளோர் செப்பரேட்டர் ஃபஸ்ட்டுங்க, அதாவது மாவு இருக்கு இல்லையா, மாவை ஜலிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வேணும் இல்லையா, அந்த மிஷினுடைய ஃபோட்டோ வைக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாவை பிணையறதுக்கு ஒரு மிஷின் வேணும் இல்லையா, அந்த மிஷினுடைய ஃபோட்டோவை நாம் வந்து இந்த இடத்துல வைக்கிறோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுத்தது பேக்கிங் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நமக்கு ஓவன் வேணும். ஸோ ஓவன் பார்த்திங்க அப்படின்னா கேஸ் ஓவனாக இருக்கலாம் அல்லது பர்னர், அதாவது எலக்ட்ரிக் ஓவனாக இருக்கலாம். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றை நாம் வந்து பயன்படுத்திக்கலாங்க. ஸோ இது ரெண்டுமே நமக்கு தேவை அப்படின்னா எடுத்துக்கிறோம். அடுத்தது டிவைடர், மாவு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுக்கும் இல்லையா, அந்த டிவைடர் இருக்குங்க. அதுக்கப்புறம் மோல்டுக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த மோல்டருங்க, மாவை வந்து அப்படியே அந்த மோல்டுக்குள்ளே போட்டு நம்ம கொடுத்துரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர் ப்ரூஃபர் அண்டு ஃபைனல் ப்ரூஃபர் அப்படின்னு வந்து 2 விஷயம் இருக்குங்க. அதாவது மாவை கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பேக்கிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேக்கிங் பண்ணி சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடங்க. அதை வந்து சூடு பண்ணோம்னா அது கூல் பண்ணும், ரெஃப்ரிஜரேட்டர், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணு, இந்த மாதிரி ரவுண்டாக பொருளெல்லாம் தயாரிக்கணும்னா அதுக்கு தேவையான அந்த மிஷின்ஸு, ஸ்லைஸ் வெட்டுறதுக்கு தேவையான அந்த மிஷின்ஸு, ஸோ என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் தேவை, மோல்டு அந்த பேன்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிற எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே அட்டாச் பண்ணிடணுங்க. அடுத்தது ஸோ நீங்கள் தயாரித்த அந்த ப்ரெட்டை நம்ம விற்பனை பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிரிண்டரும் கோடர்ஸும் நம்ம வாங்கிக்கிறோங்க. ஸோ அதில் நாம் வந்து லேபிள் பண்ணுறதுக்காக அதை நாம் வந்து வாங்கி நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்கிங் மிஷினும் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன தேவை அப்படிங்கிற டீட்டெயிலானதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெட் பிளான்ட் எப்படி இருக்கும், அதாவது நம்ம என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்தோம், அதுக்கு ஒரு சார்ட் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் மேக்கிங் எப்படி, அதாவது மேனுஃபேக்சரிங் எப்படி, அதாவது ஒரு ப்ரெட்டை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி அது சார்ந்த ஒரு ஃப்ளோ சார்ட் பார்த்தோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி, அதாவது உங்களோட மிஷின் இந்த இடத்துல இருக்கணும், மொதல் ப்ராசஸ் இங்கே நடக்குது, ரெண்டாவது ப்ராசஸ் இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லா ப்ராசஸும் போட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதை நம்ம கையிலேயே கூட வரைஞ்சிக்கலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக ரோல் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ், ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டோட வேலை என்ன அப்படிங்கிறத அதுக்கு அடுத்தது நாம் வந்து சொல்லிக்கிட்டே போகணுங்க. ஸோ அலுமினியம் குளோரைடு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஈஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து சொல்லிடணுங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்குங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி எங்கே உருவாக்க போகிறீங்க, அதுக்கான லேண்டு எவ்வளோ தேவைப்படும், அந்த லேண்டில் நீங்கள் ஏதாச்சும் கட்டடம் கட்ட போகிறீங்களா அல்லது நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்டடத்திலே நீங்கள் வந்து பயன்படுத்த போகிறீங்களா, இப்படி எல்லா விஷயத்துக்கும் தேவையான அமௌண்ட்டை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அதாவது உங்கள்கிட்ட ஒரு லேண்டே இல்லைன்னா நீங்கள் லேண்டு வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் தேவை, வாங்கின லேண்டை டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் தேவை, அங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை கட்டுறதுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா
மீன் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாட்டுங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய பணம் எவ்வளோ தேவை அப்படிங்கிற விஷயத்த மேலேயே பார்த்துரும். ஒரு 41 லட்ச ரூபா பக்கம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னா ஒரு 13 லட்ச ரூபா நான் போடுறேன், மீதி பார்த்தீங்க அப்படின்னா 22 லட்ச ரூபா எனக்கு லோனாக கொடுத்துருங்க, மிச்சம் இருக்கக்கூடிய 5.54 அதாவது 5,50,000 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி இல்லாத ஒரு லோனாக கொடுத்துருங்க. அப்படி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 41 லட்ச ரூபா பக்கம் இங்கே வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்மக்கிட்ட மெஷின் வாங்குறதுக்கும் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் பணம் இருந்தால் போதுமா? அப்போ ஒர்க்கர்ஸுக்கு யார் பணம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த PMEGP இந்த லோன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதையும் நம்ம சேர்த்தியே வாங்கிக்கலாங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒர்க்கருக்கு தேவையான சம்பளத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கீம்லேயே பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இப்போ இதில் தெளிவாக ஒரு ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு அட்டவணை கொடுக்கணுங்க. இந்த அட்டவணையில் என்னென்ன இருக்குன்னா, நீங்கள் மேனுஃபேக்சரிங் அதாவது ஒரு லேண்டை வாங்கி அங்கே வந்து பில்டிங்கை கட்டி அதில் நீங்கள் வந்து ஒரு கம்பெனி உருவாக்க போகிறீங்களே அதுக்கு தேவையான அமௌண்ட் இங்கே போட்டுருணுங்க. அடுத்தது அதாவது கம்பெனிக்கு உள்ளார தேவையான என்னென்ன மிஷின்ஸ்லாம் வாங்குறீங்களோ அந்த மிஷினுடைய விலை என்ன அப்படிங்கிற அந்த விலைப்பட்டியலும் இதுக்குள்ளே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிடணும். இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த கம்பெனியிலேருந்து ரேட் கொட்டேஷனை வாங்கி நீங்கள் ஒரிஜினல் ரேட் கொட்டேஷனை உங்கள் கையில் வச்சுருக்கணும். அதில் ரேட் கொட்டேஷனில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கணும். எத்தனை மிஷின் வேணுமோ அத்தனை மிஷின்ஸ் இந்த குவான்டிட்டி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் வந்து இங்கே நோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களோட கம்பெனிக்கு எவ்வளோ ஸ்டாஃப் தேவை, அதாவது வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ பேர் வேணும், அவங்களுக்கான சம்பளம் என்ன அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டையும் நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனிக்கு மொத்தமாக எவ்வளோ பேர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. ஒரு மேனேஜர் வேணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் கம் கெமிஸ்ட், அதாவது ஒரு கெமிஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணதுனால ஒரு வேதியியல் படித்த அதாவது கெமிஸ்ட்ரி படித்தவர் ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கணுங்க. ஸ்கில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரும், அன்ஸ்கில்டு இருக்கிறவங்க ஒரு 8 பேரும் நமக்கு வேணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டன்ட் வேணுங்க, ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வேணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாவு எவ்வளோ வாங்கி வைப்பீங்க, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எவ்வளோ வாங்கி வைப்பீங்க, அதுக்கான காஸ்ட் எவ்வளோ, இது எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சார்ட்டில் ஒரு அட்டவணையில் நீங்கள் எல்லாமே அதில் போட்டுருங்க. அதுக்கான அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து கோட் பண்ணி வச்சுக்கணுங்க. ஸோ மிஸ்செலேனியஸ் ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ், அதாவது சம்மந்தமே இல்லாத ஏதாச்சும் ஒரு செலவாகும் இல்லையா, அதையும் நீங்கள் பண்ணிக்கணும். அடுத்தது முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனு. நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லுங்கள். அப்போ 1 கிலோ பிரெட்டு நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத விஷயத்தை இங்கே நீங்கள் வந்து தெளிவாக சொல்லிடணும். அடுத்தது அதை நீங்கள் எவ்வளோக்கு விற்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிடணும். மூணாவதாக நீங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டியது உங்களுடைய லாபம் எவ்வளோ அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக சொல்லிடணுங்க. இப்போ நம்ம லோன் போட்டு தான் வாங்குகிறோம். அப்போ நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது, ஸோ நம்ம விற்பனை செய்கிறோம் இல்லையா, ஸோ டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ, நம்மளுடைய லாபம் எவ்வளோ, நம்ம எவ்வளோ லோனை கட்டுவோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு தெளிவாக இருக்குங்க. நான் மேலே சொன்ன எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு தேவையான மாதிரி டைப் பண்ணி பாக்ஸ் போட்டு அட்டவணை போட்டு எல்லாமே நீட்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. இல்லை நீங்களே செஞ்சுக்கிங்கன்னா உங்களுடைய ஃபோன்லேயோ அல்லது உங்களுடைய லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ நீங்களே பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த கடைசியாக அந்த டிஸ்க்ளைமர் இருக்கு இல்லையா, அதுவும் நீங்கள் வந்து இதில் வச்சுக்கலாம். இந்த PDF பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்னும் நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க. அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிற காரணத்தினால இதனுடைய பார்ட் 2 வீடியோ ஒன்று போடலான்னு இருக்குங்க. அதில் என்ன விஷயத்த சொல்ல போகிறேன்னா, இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு தயாரித்த அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை எப்படி PMEGP அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நாம் எப்படி போய்ட்டு அப்ளை பண்ணி லோனுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க. இதையும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.